புது ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு குளிக்காமல் அந்த ட்ரெஸ்ஸை போடுவீங்களா? போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு? இல்லை உங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னில் நீங்கள் என்ன விதவிதமான விலை உயர்ந்த பொருளை வாங்கி ஸ்கின் ஒயிட்னிங்க்கோ பிரைட்னிங்க்கோ சாஃப்ட்னஸ்க்கோ ஷைனிங்க்கோ போட்டால் கூட நீங்கள் நல்லா ஸ்கின் உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் அது வேலை செய்யும். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இது பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறனால அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்தாப்புல எடுத்துருக்கோங்க. மேக்ஸிமம் ஹாஃப் ஸ்பூன் தான் நமக்கு தேவைப்படும். சின்ன ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பச்சை பாலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், மெயினாக கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த மஞ்சள் வாங்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சுத்தமான ரோஸ் வாட்டர் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா பிரைட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.